என்னடி மயிலு, உன் மாமியார் இப்படி பேசிட்டு போகுது? நான் தான் சொன்னலம்மா, குழந்தை இல்லன்னு ஆனதுல இருந்து அத்தை இப்படிதான் சுருக்கு சுருக்குன்னு பேசுறாங்க. அது சரி, ஆனாலும் இது ரொம்ப அநியாயம்டி. தெரியாம நடந்த தப்புக்கு உன்கிட்ட ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. இல்ல சுகன்யா, எனக்கும் அத்தாச்சி பண்றதெல்லாம் சரியா படலதான். காஃபி எடுத்துக்கோங்க. உங்க சமந்தியோட தம்பி பொண்டாட்டின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். நான் எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிப்பேன். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி தான் இந்த வீட்ல எல்லாரும் நடந்துக்கிறாங்க. மானாவரியா தப்பு பண்ற ராஜியும் மீனாவையும் மன்னிச்சு விட்டுறாங்க. என்னையும் இவளையும் போட்டு வரு. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. மயிலு சொன்ன அம்பிட்டு சொல்லியும் கேட்காம போயிருக்கா. ஆனா திரும்பி வரும்போது பாருங்க, எல்லாருமா சேர்ந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. வருஷ கணக்கா உன் புருஷ சம்பளத்தையே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்துக்கே ஒரு கணக்கு வழக்கு இல்ல. இப்போ சம்பளம் இல்லாத வேலைக்காரனா அவரை கடையில கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா அளவுக்கு இல்லனாலும் இவருக்கும் கொஞ்சம் கூறு இல்லதான். உனக்கான இடத்தை நீ தான் காப்பாத்திக்கணும். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. செந்திலுக்கு மீதி இருக்கிறது கடை மட்டும் தானே. அந்த கடை உனக்கும் மாப்பிளைக்கும் தான் வந்து சேரணும்டி. அதுக்கு என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணிதான் ஆகணும். கடையோட நிறுத்திடக்கூடாது மயிலு. என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்துலயும் உன் பங்கு என்னவோ அதை கட்டன் ரேட்டா பேசி வாங்கிடணும். பயல் விஷயத்துல வாயிலா பூச்சியா இருந்த மாதிரி இதுல இருந்துடாத மயிலு. கையில 4 காசு சொத்து இது எல்லாமே தான் முக்கியம். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீ அதை சேர்த்து வைக்கணும்.